ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் முண்டக உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த பாடத்திட்டத்தில் கடந்த வகுப்புகளிலே 2வது அத்தியாயத்திலே 4வது மந்திரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த 4வது மந்திரம் பிரணவோ தனுகோ சரோஹ்யாத்மா பிரம்ம தல்லட்சிய முக்சதே அப்ரம்மத்தேன வேதவ்யம் சரவத் தன்மயோ பவேத் அப்படின்னு சொன்னது. அதாவது பிரணவோ தனு, ஓம்காரமே வில் என்று சொன்னது. 2 விஷயங்கள் இங்க நேற்று ஒப்பிட்டு காட்டியது. ஒரு இடத்துல ஓம்காரத்தையே அந்த வில் என்று சொன்னது. அதற்கு முந்தைய சூத்திரத்திலே, அதாவது மந்திரத்திலே, உபநிஷதங்களே வில்லாக காட்டியது. அதாவது 2 விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு விஷயம் உபநிஷதம், இன்னொன்னு ஓம்காரம். அப்ப இங்க இந்த வில்லுங்கிறது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம எப்படி கையாளுறோங்கிற அடிப்படையில தான் வெற்றி பெற முடியும். அப்ப அதுல 3வது மந்திரத்துல உபநிஷத்தை ஒரு பெரிய ஆயுதமாக, ஒரு வில்லாக காட்டியது. இப்ப இந்த 4வது மந்திரத்துல ஓம்கார மந்திரத்தை வில்லாக காட்டுது. அப்ப இது மாதிரி 2 விஷயங்களை இங்க நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இப்ப எதற்காக இந்த மாதிரி 2 விஷயத்தை சுட்டி காட்டுது அப்படின்னா, இப்ப இந்த உபநிஷத்துக்கள் எல்லாராலையும் படித்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஏன்னா உபநிஷதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது சரியான குருமார்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் படிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த 2வது வாய்ப்பாக ஓம்காரத்தை எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் மகான்கள் இந்த மாதிரி சூட்சுமமா சில விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த ஓம்கார மந்திரம் கூட நமக்கு அந்த இறைவனை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்ப நிறைய பாமரர்கள் எல்லாம் கூட அந்த ஆன்ம அனுபூதியை பெற்று விட்டார்கள் அப்படின்னா எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? அவங்க என்ன வேதம் எல்லாம் படிக்கவே இல்லையே, ஆனா அவர்கள் அடைந்தார்களா அப்படின்னா அடைந்தார்கள். நிறைய படிப்பறிவே இல்லாத மகான்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன போய் உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை எல்லாம் படித்தார்களானா இல்ல. அப்ப அவர்களால் எப்படி அந்த ஆன்ம அனுபூதி பெற முடிந்தது? ஆனா நாம இங்க அந்த ஆன்ம ஞான பாடம் படித்தால் தானே பெற முடியும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஓம்காரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதுங்கிறது இங்க ஒப்பிட்டு காட்டுது இந்த உபனிஷத் மந்திரம். அப்ப அதனாலதான் நான் நேற்று சொல்லும்போது அந்த ஓம்காரத்தை ரொம்ப ஒரு இலக்காரமா நினைக்காதீங்க. அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அதுவே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது, ஈஸ்வரனாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னேன். அப்ப அந்த ஈஸ்வரன் அப்படிங்கறத கூட நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப டீப்பா போய் பார்க்கும்போது அது ஒரு மாயை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அதை மாயைன்னு சொல்றோம் அப்படின்னா, அது ஆன்மாவினுடைய நிழல், அறிவினுடைய நிழல் தான். அதுதான் மனமும். அப்ப இங்க மனம் தான் அந்த அறிவாக மாறணும் அப்படின்னா, அது பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அது நெறிப்படுத்தப்பட வேண்டும். அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற அடிப்படை விஷயத்தையும் இங்கு சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்? அந்த மன தூய்மைக்காகத்தான் எல்லா பயிற்சிகளும் பண்றோங்கிறதையும் புரிந்து கொண்டு செய்யணும். அது புரியாம நம்ம மனம் போகிற போக்குல எதையும் செய்து கொண்டிருக்க கூடாது. அப்ப அத்தகைய அந்த இறைவனை, அந்த அறிவை, அந்த ஆன்மாவை அடைவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4வது மந்திரம் ஒரு 4 விதத்துல சுட்டிக்காட்டுது. எப்படின்னா,